வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எவிடன்ஸ் லால ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான அட்மிஷன் மற்றும் கன்ஃபஷன் அப்படின்னா என்ன, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு முன்னிலையில் கொடுக்கப்படுற கன்ஃபஷனோட செல்லும் தன்மை என்ன அப்படிங்கிறதையும், கன்ஃபஷனோட டைப் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அதே நேரத்தில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அட்மிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வழக்கில் அந்த வழக்கு தொடர்புடைய ஃபேக்டின் இஷ்யூவையோ அல்லது அந்த வழக்கு தொடர்புடைய ஃபேக்டையோ ஏற்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அட்மிஷன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் அது ஓரலாகவும் இருக்கலாம் அல்லது எழுத்துப்பூர்வமானதாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஏங்கிற ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, ஆமா அந்த குற்றம் நடந்த அப்போ அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இது நம்ம ஒரு அட்மிஷனா கன்சிடர் பண்ணுவோம். அவரு அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டதை ஒத்துக்கிட்டதா நம்ம எடுத்துக்க மாட்டோம். பொதுவா பாரதிய சாட்சி அதிநியாயத்துல செக்ஷன் 15 இருந்து 21 வரைக்கும் அட்மிஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட்லாம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த அட்மிஷன் அப்படிங்கிறது சிவில் கேஸுக்கும் சரி கிரிமினல் கேஸுக்கும் சரி எடுத்துக்கொள்ளப்படலாம். அதுபோல பிஎஸ்ஏல செக்ஷன் 51 கீழே ஒரு ஃபேக்டை ஒரு நபர் அட்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதும், அடுத்ததா ஒரு அட்மிஷன் அப்படிங்கிறது கன்க்ளூசிவ் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணக்கூடாது. அதே போல் ஒரு தடவை நீங்கள் ஒரு ஃபேக்டை அட்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அதை இல்லை அப்படின்னு கூற முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. பொதுவாக அந்த அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் அது ஓரலாகவும் இருக்கலாம் அல்லது டாக்குமெண்டாகவும் இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் ரெக்கார்டாகவும் இருக்கலாம். அடுத்ததான் நம்ம கன்ஃபஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குற்றம் செய்த ஒரு நபர் நான் அந்த குற்றத்தை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கொள்கிற அந்த விஷயம்தான் கன்ஃபஷன் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். பொதுவாக கன்ஃபஷனும் ஒரு வகையான அட்மிஷன் தான். கன்ஃபஷன் அப்படிங்கிறது அட்மிஷனோட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்ம் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா கன்ஃபஷனுமே அட்மிஷனாக கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் எல்லா அட்மிஷனும் கன்ஃபஷனாக கன்சிடர் பண்ணப்படாது. பொதுவாக இந்த கன்ஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி கிரிமினல் கேசஸில் தான் அந்த குற்றவாளி தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்றத நம்ம கன்ஃபஷன் அப்படின்னு குறிப்பிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் தான் அந்த நபரை கத்தியால கொலை பண்ண அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இதை தான் நம்ம கன்ஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம இந்த கன்ஃபஷனுக்கும் அட்மிஷனுக்கும் ஒரு சில வேறுபாடை கவனிக்கலாம். பொதுவாக கன்ஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கிறது தான் கன்ஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேக்டை அந்த நபர் ஏற்றுக்கொள்ள விஷயத்தை தான் நம்ம அட்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக கன்ஃபஷனை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்ட் பர்சன் குற்றம் சாட்டப்பட்ட நபர் மட்டும்தான் கன்ஃபஷன் கொடுக்க முடியும். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அந்த செயலை அட்மிட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படிங்கிறதையோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்டதான் நான் கேட்டேன் அப்படிங்கிறதையோ இந்த ஆவணத்தை என்னோட முன்னிலையில் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறதையோ அட்மிட் பண்ணிக்கலாம். பொதுவாக கன்ஃபஷன் அப்படிங்கிறது ஒரு நேரோவான வியூவா இருக்கும். அதாவது ஒன்லி அந்த அக்யூஸ்ட் பர்சன் அந்த குற்றம் செய்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மட்டும்தான் அந்த கன்ஃபஷனை கொடுக்க முடியும். அட்மிஷனை பொறுத்தவரை அதோட ஸ்கோப் வைடரா இருக்கும். கன்ஃபஷன் ஆனது கிரிமினல் கேசஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணப்படும். ஆனால் அட்மிஷன் அப்படிங்கிறது சிவில் அண்ட் கிரிமினல் இரண்டு வகையான குற்றங்களுக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கன்ஃபஷனுமே அட்மிஷன் தான். ஆனால் எல்லா அட்மிஷனும் கன்ஃபஷனாக கன்சிடர் பண்ணப்படாது. பொதுவாக இந்த கன்ஃபஷனை இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஜுடிஷியல் கன்ஃபஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபஷன். பொதுவாக ஜுடிஷியல் கன்ஃபஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குற்றவாளி தான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ஒத்துக்கொள்றாரு அப்படின்னா
இல்லை ஒரு நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்றாரு அப்படின்னா அதை தான் நம்ம ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜுடிஷியல் கன்ஃபெஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எவிடன்ஸா அட்மிட் பண்ணப்படும். இது வந்து ஒரு வேலிடான ஒரு எவிடன்ஸா ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததா இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிமன்றத்தையோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டையோ தவிர வேறு எந்த வகையிலையும் ஒரு கன்ஃபெஷன் கொடுக்கப்படுது அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு அக்யூஸ்ட் பர்சன் வந்து நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு அவருடைய நண்பர்கிட்ட சொல்றாரு அப்படின்னா இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனாக கருதலாம். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னிலையில் அவர் நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னு குறிப்பிடலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் கன்ஃபெஷன் அப்படிங்கிறது ஒன்லி கிரிமினல் கேஸில் மட்டும்தான். அதுவும் வந்து குற்றம் செய்த ஒரு நபர் வந்து நான் தான் அந்த குற்றத்தை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறது தான் வந்து கன்ஃபெஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு காவல்துறை முன்னிலையில் ஒரு விபத்தை ஏற்படுத்தின ஒரு நபர் வந்து இப்படி கன்ஃபெஷன் கொடுக்கிறார். I didn't mean for it to happen. It was an accident. What time did you arrive at the warehouse? Around midnight. That's when we argued. இப்போ இந்த கன்ஃபெஷன் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஒரு காவல்துறை முன்னிலையில் கொடுக்கக்கூடிய கன்ஃபெஷன் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா இதை பத்தி BSA செக்ஷன் 23 என்ன சொல்லுது அப்படின்னா குற்றவாளி தான் குற்றத்தை செய்ததா சிறையில் இருக்கும் பொழுதோ அல்லது வெளியில விசாரணையின் பொழுதோ காவல்துறை முன்னிலையில தான் ஒரு குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அந்த கன்ஃபெஷன் ஆனது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் இதை வந்து லாஜிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு காவல்துறையோட கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பார். அதனால சட்டம் என்ன கருதுது அப்படின்னா தேவையில்லாத ஒரு நபரை டார்ச்சர் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அதை நீதிமன்றத்தில் கொடுத்து அவரை வந்து குற்றவாளி ஆக்குறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக காவல்துறை முன்னிலையில் கொடுக்கப்படுற எந்த ஒரு கன்ஃபெஷனும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற ஒரு தெளிவான விதியை வந்து சட்டம் வந்து வகுத்துள்ளது. ஆனால் காவல்துறை முன்னிலையில் கொடுக்கக்கூடிய எல்லா கன்ஃபெஷனும் ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஒரு சில எக்ஸப்ஷன் வந்து இருக்கு. பொதுவாக இந்த எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தான் வந்து ஒரு விஷயத்தை செய்ததா ஒத்துக்கிறாரு அப்படின்னா அந்த விஷயத்தை செய்த ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தையோ நான் ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன், நீங்க என்னோட வந்தீங்கன்னா நான் அதை எடுத்து தருவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னா அதன் அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டின் அடிப்படையில் காவல்துறை அவருடன் சென்று அந்த பொருளை கைப்பற்றாங்க அப்படின்னா அந்த பொருளை கைப்பற்றின அந்த விஷயம் மட்டும் நீதிமன்றத்தில் கன்ஃபெஷனாக எடுத்துக்கொள்ளப்படும். தான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இதை வந்து BSAல செக்ஷன் 23 கிளாஸ் 2ல வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ இப்படி இந்த ரூல் ஆஃப் டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழே இந்த கன்ஃபெஷன் அது ஏற்றுக்கொள்ளப்படணும் ஒரு கன்ஃபெஷன் அப்படின்னா அதற்கு ஒரு சில நிபந்தனைகள் வந்து பூர்த்தியாக இருக்கணும். என்ன அப்படின்னா முதல்ல அந்த நபர் வந்து ஒரு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் பர்சனா இருக்கணும். அடுத்ததா அந்த நபர் வந்து நிச்சயமா போலீஸ் கஸ்டடியில இருக்கணும். மூன்றாவதா அந்த நபர் கொடுத்த ஒரு தகவலின் பேர்ல ஒரு பொருளோ அல்லது ஒரு உண்மையோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஆயுதமோ அல்லது அவர் தொடர்பான உடையோ அல்லது அந்த கொலையை செய்துட்டு இந்த பாடியை வந்து இந்த இடத்துல தான் நான் புதைச்சேன் அப்படிங்கிற அந்த உடலோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளோ அந்த தகவலோ அல்லது அந்த ஒரு உண்மையோ நேரடியா அந்த குற்றத்துடன் தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கணும். இந்த நிபந்தனைகள்லாம் பூர்த்தியானா மட்டும்தான் இந்த ரூல் ஆஃப் டிஸ்கவரி அப்படிங்கிறது இங்க அப்ளிகபிள் ஆகும். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நான் வந்து என்னோட நண்பனை கத்தியால குத்தி கொண்டுட்டேன், அந்த கத்திய
ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பாலத்துக்கு அடியில் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு அப்படின்னா இதில் இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் என்னோட நண்பனை கொன்றுட்டேன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னா தான் குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு காவல்துறை முன்னாடி சொன்ன எந்த விஷயத்தையும் சாட்சியமாக நம்ம நீதிமன்றம் அனுமதிக்காது. ஆனால் அந்த கத்தியை நான் பாலத்துக்கு அடியில் மறைச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற 2வது பார்ட்டை மட்டும் வந்து போலீஸார் வந்து அந்த நபரை அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அந்த கத்தியை கைப்பற்றினாங்க அப்படின்னா அந்த 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீதிமன்றத்தில் நம்ம சாட்சியமாக வழங்கலாம். இந்த கத்தியானது அவர் கொலை செய்து மறைத்து வைக்கப்பட்ட அந்த கத்தியானது கண்டுபிடிக்கப்படுற ஒரு விஷயம் வந்து எதிரிக்கு வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வந்து அந்த பொருள் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதா இருக்கு. இது வந்து நீதிமன்றத்தில் ஒரு ஃபேக்டாக வந்து ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் அட்மிஷன்னா என்ன, கன்ஃபெஷன்னா என்ன, 2க்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் காவல்துறை முன்னிலையில் கொடுக்கப்படுற ஒரு கன்ஃபெஷன் ஆனது அதோட செல்லும் தன்மை என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.